பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. அவர் நம்மேலே மிகுந்த அன்புடையவராக நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் உமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், 10,000களில் சிறந்தவர் அவர். சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உங்களிடத்திலே சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி முடிக்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை எல்லாரும் உண்மையாய் சொல்ல முடியும். அவர் இதுவரை நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்களே, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. இந்த நாளிலும் எங்களை நீங்க பாதுகாப்பாய் இருக்க வைத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி, சுகப்படுத்துகிறதற்காய் நன்றி, வழி நடத்துகிறதற்காய் நன்றி, ஆலோசனைகள் கொடுப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்க எல்லாரையும் இணைந்து நோக்கி பார்த்து ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கரமாய் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும், ஆளுகை செய்யுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வீடுகள் தோறும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் உண்டாகட்டும், பெருகட்டும். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பாகம் 21 என்ன தலைப்பின் கீழ் நம்ம தியானிக்கிறோம்னா, The Sign, The Trembling and the Sure Word. அடையாளம், நடுக்கம் மற்றும் தவறாத தேவ வார்த்தை என்று சொல்லி 3 பிரிவுகளாக நம்ம இந்த நாளிலும் நம்ம இந்த தியானத்தை நம்ம முன்வைக்கிறோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வருகிறோம். நேற்றைய தினத்தில் 11 நம்ம தியானித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சில மிக முக்கியமான மைய வசனங்களை நம்ம முதலாவது வாசிப்போம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். PDF ஃபைல் ஓபன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 4-6. சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்தது 12ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கடைசி 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வைத்துதான் மையமா நம்ம தலைப்பில் என்னன்னு வைத்திருக்கிறோம். The sign, the trembling and the sure word. அடையாளம்,
நடுக்கம் மற்றும் தவறாத தேவனுடைய வார்த்தை. எசேக்கியேல் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் தியானித்தோம். போன பாகத்துல எல்லாம் அதுல எதை குறித்து தியானித்தோம்? தேவாலயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை விலகுவதை எசேக்கியேல் பார்த்தார் இல்லையா? எசேக்கியேல் 12வது அதிகாரத்துல தரிசனத்திலிருந்து மீண்டும் பாபிலோனில் இருந்த சிறையிருப்பவர்களின் நடுவிற்கு வருகிறார். வந்த பிறகு தேவன் அவரை ஒரு புதிய தீர்க்க தரிசன அடையாள செயலை செய்யும்படி கட்டளையிட்டார். இப்போது அவர் வார்த்தைகளால் மட்டும் பிரசங்கிக்கவில்லை, அவருடைய உடல், தோல், முகம், உணவு மற்றும் அன்றாட செயல்களே பிரசங்கமாக மாறின. இப்ப நம்ம சபையில கூட நீங்க பார்க்க முடியும், நம்ம செய்திகளை வசனத்துல போதித்து கொண்டே இருப்போம். அது போதித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தவங்களை வாலண்டியரா முன்னாடி அரவழைத்து அவர்களை ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வைத்து ஸ்டேஜ்லயே அப்படியே இப்போ இவங்க தான் இந்த கதாபாத்திரம், இவங்க தான் இது இப்படின்னு சொல்லி நம்ம நடிக்க வைக்கிறோம் பாத்தீங்களா? அது ஒரு அடையாளமாக ஜனங்கள் பார்த்து அந்த செய்தியை உள்ள எடுத்துக்கணுங்கிறதுக்காக அப்படி நம்ம செய்கிற செயல் இருக்கு பாருங்க. அது ஏதோ தானா நம்ம செய்யற செயல் அல்ல, வேதாகமத்துல ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு முறை. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்த டைம் பீரியட்லயே கூட அவரே நடிச்சும் காட்டுறவராக மாறுறார். ஒரு அடையாளமா பாத்துங்க அப்படிங்கிறது போல தேவன் அவரை செய்ய சொல்லி அவரே அந்த இடத்துல ஒரு அடையாளமாக மாறி ஜனங்களுக்கு அந்த செய்தியை அவங்க கண்கள் பார்த்தாவது, காதுகள் கேட்டு இப்ப உணரல, கண்கள் பார்த்தாவது கொஞ்சம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவருடைய செயலிலே அதை நடித்து காட்டுகிறார். முக்கிய வேறுபாடாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அறியாமை, கலகம், இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? அறியாமை அப்படின்னா சத்தியத்தை அறியாத நிலை. எனக்கு இன்னும் சத்தியமே தெரியாது, உண்மையே தெரியாது, வேத வசனத்துல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறவங்க அறியாமை நிலை. ஆனால் கலகம் பண்றவங்கிறவங்க யாருன்னா, சத்தியத்தை அறிந்தும் அதை ஏற்க மறுக்கும் நிலையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் கலகம் பண்றவங்க. ஏன்னா அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாததல்ல பிரச்சனை, கிடைத்த வெளிச்சத்தை நிராகரித்ததே பிரச்சனை. வெளிச்சம்ங்கிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைத்த வெளிப்பாடுகளை குறிக்கிற வார்த்தை. சரி, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துல 3-7 வசனங்களை படிச்சு பார்த்தோம்னா தான் இந்த அடையாளத்தை பத்தி புரிஞ்சு கொள்ள முடியும். சிறையிருப்பிற்கான பொருட்களை ஆயத்தப்படுத்திய தீர்க்கதரிசி. தேவன் எசேக்கியேலிடம் சிறையிருப்புக்கு எடுத்து செல்லும் குறைந்த பொருட்களை ஆயத்தப்படுத்து அப்படின்னார். பகலில் அனைவரும் காணும்படி அவற்றை வெளியே வை. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வெளியில வைக்கிறார், எல்லாரும் பாக்குறாங்க, அந்த மாதிரி கொண்டு வச்சிடறாரு. இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பொருள்லாம் வெளியவே கிடக்குது. மாலையில் சிறையிருப்பிற்கு செல்பவனை போல் வெளியேறு. அப்படியே திடீர்னு பிடிச்சி உன்னை கூட்டு போறாங்கன்னா எவ்வளவு எடுத்துட்டு போவ? நிறையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போவங்கிற மாதிரி அந்த பொருட்களை எடுத்துட்டு இப்ப கிளம்பு. வாசல் வழியாக அல்ல, சுவரை தோண்டி வெளியேறு. சுமையை தோளின் மேல் சுமந்து போ. இருட்டில் அதை எடுத்து செல். முகத்தை மூடிக்கொள் என்று கட்டளையிட்டார். இந்த நிகழ்ச்சி தனிப்பட்ட இடத்துல செய்யப்படல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ற எண்ணம் அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. இப்படி ஒரு 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 டிராமா மாதிரி பண்றாரு பாத்தீங்களா, நடிக்கிறாரு பாத்தீங்களா, எடுத்துட்டு அப்படி போறாரு பாத்தீங்களா. அதெல்லாம் அவங்க கண்களுக்கு முன்பாக நீ செய்யணும். கேட்க மறுத்தவர்கள் இப்போது தீர்க்க தரிசனத்தை நடிப்பாக காண வேண்டி இருந்தது. இப்படிலாம் நடக்க போகுது, இதெல்லாம் தான் நடக்க போகுது, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கேட்க மாட்டீங்க, இப்படி பாருங்க, இப்படிதான் போறீங்க நீங்களுங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல நடிச்சு காட்டுறார். வசனம் 12ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் அப்படின்னு எசேக்கியேல் சொல்றார். தேவன் இப்படிலாம் செய்ய சொல்றாரு. ஆண்டவரே போங்க ஆண்டவரே, இப்படிலாம் யாராவது பண்ணிட்டு இருக்க முடியுமா, பாக்குறவங்க நம்மள என்ன நினைப்பான் அப்படின்லாம் நினைக்காம எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் அப்படிங்கிறார் எசேக்கியேல். அவர் இது அவமானமாக இருக்குமோ என்று கேட்கவில்லை, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று அஞ்சவில்லை, எல்லா விளக்கங்களையும் பெற்ற பிறகே கீழ்ப்படிவேன்
என்றும் கூறவில்லை. சிறந்த நேரத்திற்காக காத்திருக்கவும் இல்லை. தேவன் கட்டளையிட்டபடியே அவர் செய்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 12ஆம் அதிகாரத்துல 17 20 வசனம் வரைக்கும் இன்னொரு அடையாள செய்தியை நடிக்க வைக்கிறார் ஆண்டவர். இதே எசேக்கியேல் மூலமா நடுக்கத்துடன் உண்ணப்பட்ட அப்பம். இரண்டாவது அடையாள செயல்ல என்ன செய்யறாரு எசேக்கியேல்னா, அப்பத்தை எடுத்து ரொம்ப நடுங்கிக்கிட்டே சாப்பிடணும். பயந்து பயந்து நடுக்கத்துடன் உண்ண வேண்டும். தண்ணீரை அச்சத்துடன் கவலையுடனும் குடிக்க வேண்டும். சாப்பாடு சாப்பிட்றதுல அவ்வளோ பயம் நடுக்கம், தண்ணி குடிக்கிறதுலயும் அவ்வளோ பயம் நடுக்கம் பதட்டம் எல்லாம். ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு எசேக்கியேல்? ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கிறாரு, பயந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இது ஏதோ சாதாரண செயல் அல்ல. முற்றுகையிடப்பட்ட எருசலேமில் மக்கள் உணவையும் தண்ணீரையும் இனி வரும் நாட்கள்ல பற்றாக்குறையில இல்ல அச்சத்துல நாளை என்ன ஆகுமோ என்ற கவலையில எல்லாம் உபயோகிப்பார்கள் என்பதை காட்டும் தீர்க்க தரிசன நாடகம். பாருங்க, இந்த 2 அடையாளங்கள் இங்க பாக்குறோமே. ஒன்று சிறையிருப்புல புடிச்சிட்டு போற மாதிரி, எல்லாமே பிடிபட்டு போற மாதிரியான சம்பவம். முகத்தை மூடிட்டு போற மாதிரி அவமானமான சூழ்நிலை. இன்னொன்று வாழ்க்கையில சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிச்சு வாழ்றதுக்குமே பதட்டம். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை, கவலையோட. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டுறாரு. யாருக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை? யாருக்கு இது வேதனையான காரியம்? இந்த மாதிரிலாம் யாருக்கு நடக்கும்? யார் தேவனுடைய வார்த்தைகளை அவமதிக்கிறார்களோ, யார் தேவனை விட்டு விலகுகிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தை வந்தும் அதற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை தான் இந்த மாதிரி அவல நிலையில் இருக்க போகுதுங்கிறதற்கு அடையாளமாக அவர் நடித்து காட்டுகிறார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 21 25 வசனம் வரைக்கும் தாமதத்தை பற்றிய ஒரு பழமொழி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதை பத்தி பேசுறார். ஜனங்கள் ஒரு பழமொழியை கூடிக்கொண்டிருந்தார்கள். என்னதுன்னா, நாட்கள் நீடிக்கும் தரிசனமெல்லாம் அவமாகும், நாட்கள் நீடிக்கும் தரிசனமெல்லாம் அவமாகும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரி ஒன்று கூறிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, தீர்க்கதரிசிகள் நீண்ட காலமா எச்சரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எதுவும் இன்னும் நடக்கல. ஆகவே இனிமேலும் எதுவும் நடக்காது. தீர்க்க தரிசனங்களை தீவிரமா எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, தேவனுடைய வார்த்தையெல்லாம் வருதுதான், அது வந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் நம்ம வாழ்க்கையெல்லாம் நடக்காது. அது எப்படி நமக்கு இப்படிலாம் நடக்கும்? ஒன்றும் நம்ம அது பாட்டுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய பொறுமையை தேவனுடைய இயலாமையாக தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர் சொல்லுவார், இப்பெல்லாம் சொல்லுவார், ஆனா ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறது என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைய தேவன் இன்னும் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ளாம, அவர் அப்படிலாம் செய்ய முடியாத அவர்னாலங்கிற இயலாமை மாதிரி தவறா புரிந்து கொள்றவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் தாமதம் ஏற்பட்டது, ஆகவே வார்த்தை பொய் என்று கூட முடிவு செஞ்சிடறாங்க. அவெல்லாம் சொன்னார், அப்படிலாம் நடக்கவே இல்லை பாரு இவ்வளவு நேரம், அதனால அது பொய் அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று கூறினார். சோ மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த பகுதியை ரொம்ப கவனமா பாருங்க. இது ஒரு சிறந்த வெளிப்பாடு. மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மறுப்பது மட்டும் அவிசுவாசம் அல்ல. இது எங்க நடக்க போகும்? அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை மறுப்பது மட்டும் அவிசுவாசம் அல்ல, அதற்கு கீழ்ப்படிவதை தொடர்ந்து ஒத்தி வைப்பதும் அவிசுவாசமே. ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது, அதற்கு நீங்க கீழ்ப்படியாம இன்னும் ஒத்தி வச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கு அடையாளம் அவிசுவாசம் தான். நீங்க விசுவாசமா இருங்கன்னு சொன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் விசுவாசமா தான் இருக்கிறேன், என்ன நடக்குது வாழ்க்கையில, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் கூறுகிற வார்த்தைகளை கேட்க முடியல. ஆனா உண்மையில நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா அவிசுவாசமா இருக்கிறீங்களாங்கிறது எதுலயே தெரியுதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா கீழ்ப்படிலையானே தெரிஞ்சிருது. கீழ்ப்படிலான்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒத்தி வைக்கிறதே உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை காட்டுகிறது. சோ இன்றைய தினத்துல நம்ம 9 lessons from Ezekiel 12, எசேக்கியேலின் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 9 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம்.
நிச்சயமாகவே நம் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இந்த பாடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தொடர்ந்து இந்த வாழ்க்கை பாடங்களை நமக்கு அழகாய் கற்றுக் கொடுப்பாராக. முதலாவது காரியம், having eyes does not guarantee spiritual sight. கண்கள் இருப்பது ஆவிக்குரிய பார்வைக்கு உத்தரவாதம் அல்ல. நீ கண்ணு பாக்குது, நமக்கு பைபிள் வசனத்தை பாக்குது, எல்லாத்தையும் பாக்குது. ஆவிக்குரிய பார்வை இருக்குதுங்கிறதுக்கான அர்த்தம் அல்ல நம்ம கண்ணு பாக்குதுங்கிறதுக்காக. எசேக்கியேல் 12:2 காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றது வாசிக்கிறோம். அவர்கள் காண இயலாதவர்கள் அல்ல, காண விரும்பாதவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல இருந்த பரிசேயர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் கிரியைகளை நிறைவேற்றுகிறார், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். இது எல்லாம் அவங்க பார்த்தாங்க தான். ஆனா அவர் யார் என்பதை பார்க்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. வேத வாக்கியங்கள்லாம் ஆராய்ந்து பாருங்கள், என்ன குறித்து தானே சொல்லப்பட்டிருக்குது, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க நினைக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லி அவங்க ஞாபகப்படுத்துறாரு. நீங்களே படிச்சு பார்த்தீங்களையா, பாருங்க நான் யாருன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர்களுக்கோ இவங்க கண்கள் பார்க்க முடியாதவர்கள் அல்ல, இப்ப இவரை காண விரும்பாதவர்களா இருந்தாங்க. அதனால இன்னைக்கு கூட பைபிள் வசனங்கள்ல சொல்லப்படுகிற இந்த சத்தியங்களை, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நான் பார்க்க முடியலன்னு சொல்றவங்களா இல்ல, பார்க்க விரும்பாதவர்கள் தான் இன்னும் பார்க்கவோ படிக்கவோ இல்லாம இருக்கிறாங்க. வேதாகமத்தை வாசித்தும் காணாமல் சிலர் இருக்கலாம், பிரசங்கத்தை கேட்டும் கேட்காமல் இருக்கலாம், தேவனுடைய செயல்களை அனுபவித்தும் அவருடைய சத்தத்தை நிராகரிக்கிறவங்களா இருக்கலாம். இரண்டாவது பாடம், ரெபலியன் இஸ் செலக்டிவ் ஹியரிங். கலகம் என்பது விருப்பமானதை மட்டும் கேட்பது. நம்ம கலக வீட்டார் அப்படின்னு ஒருத்தவங்களை சொன்னா நம்ம உடனே என்ன நினைப்போம், நாங்கள்லாம் கலக வீட்டார் இல்லைங்க, யாரை பத்தியோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வேதாகமத்தின்படி கலகம் என்பது இங்க தேவன் எதை பற்றி சொல்லுகிறார் தெரியுமா? ரெபலியன்ங்கிறத செலக்டிவ் ஹியரிங், விருப்பமானதை மட்டும் தான் கேட்பாங்க. கலகக்காரன் தேவனுடைய வார்த்தை எதையும் கேட்காதவன் அல்ல. அவன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான், பாதுகாப்பை கேட்கிறான், வெற்றியை கேட்கிறான், உயர்வை பற்றிய வார்த்தையெல்லாம் கேட்கிறான். ஆனா மனம் திரும்புதல், திருத்துதல், மன்னித்தல், தாழ்மையா இரு அப்படின்னு சொல்றது, பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்றது, பொறுப்புணர்வு பற்றிய வார்த்தையெல்லாம் பேசணும்னா அதை நிராகரிப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய வார்த்தையிலேயே அவங்களுக்கு விருப்பமானதை மட்டும் கேட்பாங்க. ஆனா தேவனுடைய எல்லா வார்த்தையும் கேட்கறதற்கு அவங்க விருப்பம் இல்லாம போறாங்கன்னா அவங்க தான் கலக விட்டார். மூணாவது, when words are ignored, God may use visible signs. வார்த்தைகள் புறக்கணிக்கப்படும் போது தேவன் காணக்கூடிய அடையாளங்களை பயன்படுத்தலாம். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசன அடையாளமாக நடந்தார், எரேமியா ஒரு நுகத்தை அணிந்தார், ஓசியாவின் குடும்ப வாழ்க்கையே ஒரு தீர்க்கதரிசன அடையாளமானது. அகபு பவுலுடைய கட்டை எடுத்து தன்னை கட்டி கொண்டார். இதெல்லாமே என்னன்னா, நான் உங்களுக்கு முன்பாக சொன்னது போல வார்த்தைகளால கேட்கிற விஷயத்தை கூட திடீர்னு ஒரு செயல்கள்ல கூட தேவன் பார்க்கும்படி செய்வார் பாருங்க. செய்தியை சொல்லுவது மட்டும் போதாது, சில நேரங்களில் நமது வாழ்க்கையே அந்த செய்தியை நிரூபிக்க வேண்டும். சில ஜனங்களுக்கு மன்னிப்பை பிரசங்கிப்பவன் அவங்கள மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை நிற்கும். அப்ப அவங்கள மன்னிச்சே அவங்களுக்கு அது செய்தியா காட்டணும். கிருபையை பிரசங்கிப்பவன் கிருபையோடவே நடக்க வேண்டும். விசுவாசத்தை பிரசங்கிப்பவன் சோதனையில் அவன் நிலைச்சு நிக்கிறத ஜனங்க பார்க்கணும். நாளை தாராளத்தை கற்பிப்பவன் தாராளமாக வாழ வேண்டும். பிரசங்கம் வாயிலிருந்து வருகிறது, சாட்சி வாழ்க்கையிலிருந்து வருகிறது. தேவன் இப்படி நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கு செய்தி போகணுங்கிறதையும் அவர் வைக்கிறார். நாலாவது பாடம், ஹியூமன் எஸ்கேப் பிளான்ஸ் cannot cancel divine truth. மனித தப்பிக்கும் திட்டங்கள் தேவனுடைய சத்தியத்தை ரத்து செய்ய முடியாது. அதாவது நம்ம பொறுப்பிலிருந்து தப்பலாம், இன்னைக்கு இந்த பொறுப்புலாம் நான் இல்லைங்க அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா பேசுகிறதற்கு உரையாடல இருந்து கூட தவிர்த்திடலாம். ஐயோ இவங்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க செய்து கொண்டிருக்கிற தவறை மறைக்கலாம். சில நேரத்தில் சிலர் மனிதர்களின் பார்வையிலிருந்து ஒளியலாம். சிலர்லாம் போய் இவங்க கிட்ட பேசினோம்னா ஐயோ நம்ம பண்ற தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க, இல்லை இவங்க நம்மளே
கேள்வி கேட்டு ஏதாவது பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை மாற்றவே முடியாது. என்னைக்குமே நீங்க மறைச்சிட்டு இருக்கிற இந்த குணம் உங்களை குணப்படுத்தாது. வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் மீட்பின் ஆரம்பம். எதுல சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த சிக்கலை முதல்ல வெளியில கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் எடுங்க. எந்த பாவத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்களோ அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் எடுங்க. அதை எவ்வளவு நாள் நீங்க மறைத்தீங்கனாலும் அது உங்களை குணப்படுத்தாது. 5வது காரியம், God leaves a remnant with a testimony. தேவன் சாட்சியுள்ள மீதியானவர்களை வைக்கிறார். எசேக்கியேல் 12:16 சிலர் மீதியாக வைக்கப்படுவார்கள். அவர்களுடைய சாட்சி என்னன்னா, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதல்ல, மாறாக நாங்கள் தவறினோம், கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதாக தான் அந்த சாட்சியை தேவன் வைக்கிறார். என்னைக்குமே இன்னைக்கு தேவன் ஒரு சாட்சியா நிறுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இப்படி போய் சிக்கி கிடந்தோம், நாங்க இப்படி போய் தவறா மாட்டி கிடந்தோம், நாங்க பாவம் செய்தவங்களா இருந்தோம், நாங்க வியாதியில கிடந்தோம், நாங்க தரித்திரத்துல இருந்தோம், நாங்க பிரச்சனையில இருந்தோம், இது எல்லாத்துக்கும் நாங்க எங்க காரணம் தான். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்து செயல்பட்டார், கிருபையானவராக அவர் காப்பாற்றினார், அன்பானவராக எங்களை தேற்றினார். இப்படி வருவதுதானே அந்த சாட்சி. தேவன் அதை இன்றைக்கும் வைக்கிறார். சாட்சியாக நிக்கிற அத்தனை பேரும் நம்மளுடைய தவறுங்கிறத முதல் விஷயமாகவும், அங்க தேவனுடைய உதவிங்கிறத அடுத்த விஷயமாக வருகிறதுல தான் தேவன் மகிமைப்படுகிறார் இல்லையா? இதுல ஒரு கிருபை வெளிப்பாடை பத்தி இங்க சொல்ல விரும்புறேன். கிருபைங்கிறது உன் கடந்த காலத்தை மறைத்து பொய்யாக வாழ செய்வதல்ல. அப்படியே சரி நீ எப்படி இருந்தியோ அப்படியே வந்துட்டு அப்படியே உன்னை மறைச்சிடலாம் அப்படிங்கிறது இல்ல. உன் பாவத்தை அறிக்கையிட வைக்கிறது, கிறிஸ்துவின் மன்னிப்பை அறிவிக்க வைக்கிறது, உன் காயத்தை மற்றவர்களுக்கு சுகமளிக்கும் சாட்சியாக மாற்றுகிறது. எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவியா கிருபை இருக்குது பாரு. 6வது பாடம், violence eventually empties what it appears to build. வன்முறை தானே கட்டியது போல் தோன்றுவதை இறுதியில் வெறுமையாக்குகிறது, மொத்தமா காலி பண்ணி விட்டுறது. வன்முறை என்பது உடல் தாக்குதல் மட்டுமல்ல. வயலன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் நம்ம என்ன சொல்லிடுறோம், வன்முறை ஐயோ அப்படிலாம் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இதை கொஞ்சம் கவனிங்க. வேதாகமம் சொல்லுகிற வன்முறை அது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அதை நீங்க தவறா பயன்படுத்துறீங்கனால அது வன்முறைக்கு அடையாளம் தான். அநியாயமான தீர்ப்புகள், அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அநியாயமா தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? அடுத்தது பொய்யான குற்றச்சாட்டுகள், அடுத்தவங்க மேல பொய்யா நீங்க குற்றம் சாட்டிட்டே இருக்கிறீங்க. உறவுகளை அச்சத்தால் கட்டுப்படுத்துதல், இது எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. உறவுகளை பயமுறுத்தியே கட்டுக்குள்ள வச்சுக்கணும், அப்படியே கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே வன்முறை செயல்கள். பிரின்சிபலா பார்க்கணும்னா, வன்முறை குறுகிய காலத்தில் அதிகாரத்தை அளிப்பது போல் தோன்றலாம். ஆனால் நீண்ட காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்களை வெறுமையாக்குறோம், தலைமைத்துவத்தை அழிக்கும், சமுதாயத்தின் நம்பிக்கையை உடைக்கும், சபையின் சாட்சியையே கெடுக்கும். அதனால என்னைக்குமே வன்முறையில ஈடுபடாதீங்க. 7வது பாடம், do not mistake God's patience for approval. தேவனுடைய பொறுமையை அங்கீகாரமாக தவறாக புரிந்து கொள்ளாதே. வேதாகமத்தில் நோவா காலத்துல நோவா பேழையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த காலம் முழுவதும் நியாயத்தீர்ப்பு உடனடியாக வரவில்லை இல்லையா? அவர் பல நாள் பிரசங்கிச்சுட்டே தான் பேழையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. கால அவகாசம் இருந்துச்சு, எல்லாரும் அதை கேலி கிண்டல் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த தாமதமான டைம் மாதிரி இருந்தது, தேவனுடைய வார்த்தையை ரத்து செய்யவில்லை. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, உங்களை தேடி இந்த வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையின் படிலாம் ஒன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்ல, தேவனுடைய வார்த்தை தீவிரமாக நிறைவேறும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த தாமதமான காலம் நமக்கு தேவன் நம்ம மேல பொறுமையா இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளுங்க. 8வது பாடம், someday is one of the rebellion's favorite words. ஒரு நாள் என்பது கலகத்தின் விருப்பமான வார்த்தைகளில் ஒன்று. ஜனங்கள் எசேக்கியேலின் வார்த்தையை முற்றிலும் மறுக்கவில்லை. அது வெகு காலத்திற்கு பிறகு நடக்கும் அப்படின்னு தான் எதிர்றாங்க, எப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு கூட மனுஷன் எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்கிறான்? ஒரு நாள் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், ஒரு நாள் நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், ஒரு நாள் அந்த பழக்கத்தை நான் விட்டுருவேன், கண்டிப்பா விட்டுருவேன், அந்த பழக்கத்தை ஒரு நாள் விட்டுருவேன், ஒரு நாள் தேவனுடைய அழைப்புக்கு கண்டிப்பா பதில் அளிப்பேன், ஒரு நாள் குடும்பத்தை நான் சரி செஞ்சிருவேன். இப்ப குடும்பம் மோசமா தான் இருக்குது, ஒரு நாள் நான் குடும்பத்தை சரி செஞ்சிருவேன், ஒரு நாள் நான் அந்த சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிவேன் அப்படின்னு
மனதுல இந்த மாதிரி ஒரு நாள் நினைக்கிறாங்க பாருங்க. இவங்க கலக வீட்டாரா தான் இருக்கிறாங்க. கலக வீட்டாரா இருக்கிறவங்களுக்கான ஃபேவரட் வேர்ட்ஸே இதுதான். விருப்பமான வார்த்தைகள் ஒன்றுதான் இந்த ஒரு நாள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படின்னு எபிரேயர் 3:15 வாசிக்கிறோம். இன்று, அந்த இன்றுங்கிறது இன்னும் அதிகமா எவ்வளவு க்ளோஸா பவுல் விவரிக்கிறாருன்னா 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்று இன்னைக்கு கூட லேட்டா என்னைக்கும் பண்ணாதீங்க, இப்பொழுதேங்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே உங்களுக்கு அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஏன் தாமதமாகி தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க? இப்போவே நீங்க அதை செய்யுங்க. கடைசியா 9வது பாடம், God's word determines history. தேவனுடைய வார்த்தை வரலாற்றின் முடிவை நிர்ணயிக்கிறது. பாருங்க, எசேக்கியேல் 12:25 நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது அப்படின்னாரா? நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஏசாயா 55:11 சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படிங்கிறார். என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படிங்கிறார். நிச்சயமா அவர் செய்வார். இத்தனை பாடங்களும் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் வைத்து நம்ம இந்த செய்தியை முடிக்கணும்னா, தியானத்தை முடிக்கணும்னா, புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நமக்கென்று கொடுக்கப்படுகிறது என்னன்னா, புதிய இருதயம், செவி கொடுக்கிற இருதயம், மனம் திரும்புகிற இருதயம் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்திற்குள் நடத்துகிறார். நமக்கு இப்ப கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்ன? வசனங்களின் ஆழங்களுக்குள்ளும் ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். 3வது, இருதயத்தின் கண்கள் பிரகாசிக்கப்படுகின்றன. இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது நாம் பிரகாசிக்கப்படுகிறோம். கடைசியா தேவனுடைய சட்டம் இருதயத்தில் எழுதப்படுகிறது. தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிற பாக்கியத்தில் நம்ம இப்ப இருக்கிறோம். இன்னைக்கான தியான கேள்விகள் கேட்டு முடிக்கலாம். எசேக்கியேலின் உடனடியான கீழ்ப்படிதல் எனக்கு என்ன கற்பிக்கிறது? என்ன கற்பிக்கிறதா இருக்குது? நம்மளும் உடனடியா கீழ்ப்படினோம் ஆண்டவருக்கு. எசேக்கியேல் தானே அடையாளமாக இருந்ததின் பொருள் என்ன? அடுத்தவங்களுக்கு சாட்சியாக, செய்தியாக மாற. அது மாதிரியே தான் நம்மளும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கு அடையாளமாக, செய்தியாக மாற வேண்டும். 3வது, என் உறவுகளில் வன்முறை, தவறான கட்டுப்பாடு, அநீதி அல்லது மன உளைச்சல் ஏற்படுத்தும் நடத்தை உள்ளதா? யோசிச்சு பாருங்க. டெய்லியும் வாழ்ற வாழ்க்கையுடைய உங்க நடத்தை வன்முறை கலந்ததாக இருக்கிறதா? அநீதி நிறைந்ததாக, மன உளைச்சலை ஏற்படுத்தும் நடத்தையாக இருக்கிறதா? இல்ல. கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா? அடுத்தது, ஒரு நாள் என்று சொல்லி நான் ஒத்தி வைக்கும் கீழ்ப்படிதல் என்ன? இது பலரும் இருக்கிற பலவீனமான வாழ்க்கை முறையா இருக்குது. என்னன்னா, ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு நாள் நான் செய்வேன் அப்படின்னு. கண்டிப்பா அப்படி ஒத்தி வைக்காதீங்க. கீழ்ப்படிதலுக்கு உங்களை இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். கடைசியா, சிலுவையில் கிறிஸ்து எனக்காக எந்த சுமையை சுமந்தார்? இந்த அடையாளத்துல எசேக்கியேல் சுமையை சுமக்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, நீ செய்த பாவத்தின் விளைவுகளை நீ சுமந்தாக வேண்டும் என்கிறது அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலை. ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே சுமந்து முடித்திருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் நமக்காக செய்த தியாகத்தை புரிந்து, அந்த சுமையை விளங்கி கொண்டு அர்ப்பணியுங்கள். கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கீங்களே, நன்றி. எல்லாரையும் இணைத்து உம்முடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளே ஜீவன் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளே வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளே நல்ல ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே,
இதற்கு செவி கொடுக்க நாங்கள் இப்பொழுதே கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, தள்ளி போடுவதற்காக அல்ல, ஒரு நாள் என்று சொல்லி நாங்கள் ஒத்தி வைப்பதற்காக அல்ல, எங்களை தேடி வருகிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இப்பொழுதே செவி கொடுக்கும்படி எங்கள் இருதயத்தை கர்த்தர் திறப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிறபடியான வாழ்க்கை முறை இருக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, உம்முடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுகிற ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வன்முறை நிறைந்தவர்களாகவோ கலக வீட்டாராகவோ நாங்கள் இன்றைக்கும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை தொடர்ந்து உம்முடைய புதிய இருதயத்தின் ஆசீர்வாதங்களால் எங்களுக்கு கொடுத்து நிரப்புங்க. ஆவியானவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சகல சத்தியத்திற்குள் எங்களை நடத்துங்க. எங்களுக்காக செய்து முடித்ததை உண்மையாய் உணர்ந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தை விடவே இன்றைக்கு இன்னும் நாங்கள் ஞானத்தில் வளரட்டும், அறிவிலும் புத்தியிலும் வளரட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அதை கொடுங்க. எங்கள் குணாதிசயங்களை சார்ந்த குணத்தையும் மனத்தாழ்மையுமே நாங்கள் வெளிக்கொண்டு வரட்டும், வெளிக்காட்டட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க, அவசரப்படவே வேண்டாம். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நீங்க உங்களுடைய அன்பை கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் எல்லாருக்கும் காட்டட்டும். எங்கள் சரீரம் பரிபூர்ண சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாகி அநேகருக்கு நாங்கள் அள்ளி கொடுக்கும் தாராளம் உள்ளவர்களாகி நாங்கள் மாறட்டும். கர்த்தர் இன்றைய தினத்திலும் உமக்கு சாட்சியாக வாழ வைத்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். Praise the Lord, uncle. Praise the Lord, ma. Praise the Lord, ma. Praise the Lord, sister. Praise the Lord, ma. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord.